வெல்கம் டு மை சேனல். என் பேர் தான் தமிழ் பிரியன். இன்னைக்கு நான் என்னோட A2 சைஸ் டிராயிங் தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச டிராயிங். நான் ஃபஸ்ட் டைம் A2 சைஸ் பேப்பர் தான் இந்த டிராயிங் வரைஞ்சிருக்கேன். இதில் ஒரு சிங்கத்தோட 2 குட்டியோட இருக்க டிராயிங் சார்கோல் பென்சில் வச்சு வரைஞ்சேன். ஒரு வாரம் ஆச்சு எனக்கு இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஆனால் எனக்கு என்னோட ரிசல்ட் ரொம்ப பிடிச்சிருந்துட்டு உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது என்னோட 2வது A2 சைஸ் டிராயிங். நான் போர்ட்ரேட் கற்றுக்கிட்டு இருந்தப்போ இது வரைஞ்சேன். நான் இதில் கிராஃபைட் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பகத்சிங் மூஞ்சியில் அவுட்லைன் போட ரொம்ப கஷ்டமாக இருந்துட்டு, ஷேடிங்கும் ரொம்ப லைட்டாக இருந்துட்டு ஒரு ஃபேஸ் எப்படியோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்துட்டேன். மகாத்மா காந்தி தான் இருக்கிறதே ஹைலைட்டே இந்த டிராயிங்கில். நீங்களே பாருங்கள் இந்த டிராயிங் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இது என்னோட A3 சைஸ் டிராயிங். ஹைப்பர் ரியலிஸ்டிக் டிராயிங் பண்ணலான்னு ட்ரை பண்ணேன். இதுக்கு அதிகமாக நான் எலக்ட்ரிக் எரேசர் கிராஃபைட் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 1 வீக் நான் கஷ்டப்பட்டு இதை வரைஞ்சிருக்கேன். ரிசல்ட்டும் நல்லா வந்திருக்கு. ஓகே, இந்த புதி நான் இப்போ ரீசெண்டாக வரைஞ்ச புதி. இந்த புதி நான் 2025 வரைஞ்ச புதி. எந்த புதி நல்லா இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது நான் இந்த ஆர்சஸ் தான் நான் கிராஃபிட் வச்சு வரைஞ்சிருக்கேன். பேக்ரவுண்டுக்கு மட்டும் சார்கோல் பவுடர் யூஸ் பண்ணேன். இந்த புது வரையறதுக்கு தான் எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இந்த குதிரையோட மூஞ்சி மட்டும் ஏதோ ஒரு மாதிரி வித்தியாசமாக வந்துடுச்சு. மற்ற 2 குதிரையும் நல்லா வரைஞ்சிட்டேன். நல்லா டீட்டெயிலிங்காக இருக்கும் இந்த குதிரை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுவும் ஃப்ரேம் போடணும்னு வச்சுருக்கேன். சூப்பர். இந்த டிராயிங்கை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? என்னடா இவன் இப்படி வரைஞ்சி வச்சுருக்கான்னு தோணுதா? வரைஞ்சப்போ பார்க்க நல்லா இருந்திருக்கு. கிரே ஷீட்டில் நான் சாஃப்ட் பேஸ்ட்டை யூஸ் பண்ணி பார்த்தேன் ஃபஸ்ட் டைம். வரைஞ்சப்போ நல்லா இருந்துட்டு ஸ்ப்ரே அடிச்சதுக்கப்புறம் பார்த்தா இப்படி ஆயிடுச்சு. அப்புறம் தான் தெரிஞ்சுது இந்த ஸ்ப்ரே கிரே ஷீட்ஸ் அடிக்கக்கூடாதுன்னு. நான் என் ஒரிஜினல் டிராயிங்கே ஜாயின் பண்ணியிருக்காரு பாருங்கள். பேசிக்கலி நான் ஒரு சார்கோல் ஆர்டிஸ்ட். நான் செஸ் விளாடுவேன் நிறைய. எனக்கு செஸ்ஸில் இந்த குதிரை தான் ரொம்ப பிடிக்கும். சரி, அப்போ இந்த இமேஜ் பார்த்தப்போ ஆஹா வரைஞ்சிதான் தோணுச்சு. சார்கோல் யூஸ் பண்ணி அப்படியே வரைஞ்சேன். ரிசல்ட்டும் நல்லா வந்திருக்கு. ஆனால் ஸ்ப்ரே அடிச்சப்பெல்லாம் ஏதோ திட்டாக வந்துடுச்சு. இனிமேல் நான் கேர்ஃபுல்லாக ஸ்ப்ரே அடிப்பேன். ஃபஸ்ட் டைம் A3 சைஸில் நான் வாட்டர் கலர் யூஸ் பண்ணி இந்த அனிமல்ஸ் வரைஞ்சி ட்ரை பண்ணேன். பேக்ரவுண்ட் தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த கண்ணு எனக்கு ரொம்ப சூப்பராக வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு ஒரு பேஸ் கலர் கொடுத்துட்டு அதுக்கு மேலே இதோட இந்த ஸ்ட்ரைப்ஸ் தான் கொடுத்துருக்கேன். இது சிறுத்தையாக புதியானே எனக்கு இன்னும் தெரியுது. இது என்னோட 3வது புதி. நான் ஃபஸ்ட்டு புதி கலர் பென்சில் வச்சு வரைஞ்சேன். செகண்ட் புதி சார்கோல் வச்சு வரைஞ்சேன். இந்த புதி நான் பெயிண்டிங் பண்ணியிருக்கேன். நல்லா டீட்டெயிலாக இருந்துட்டு இந்த புதி வரைஞ்சதுக்கப்புறம் தான் பார்த்தா இந்த கண்ணு மட்டும் பெருசாக இருந்துட்டு இது வேறு எங்கேயோ பார்க்குது, இந்த கண்ணு வேறு எங்கேயோ பார்க்குது. இந்த இடத்துலையே கொஞ்சம் சொதப்பிட்டேன். இந்த முடி தான் நான் லாஸ்ட்டாக போட்டிருக்கணும், ஃபஸ்ட்டே போட்டுட்டேன். இந்த இடம் என்னன்னே தெரியல, ஃபோட்டோவில் வந்துட்டு சரி நானும் வரைஞ்சிட்டேன். எனக்கு இது பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நான் வரைஞ்சதுலேயே பெரிய சைஸ் டிராயிங் இந்த கிருஷ்ணர் தான். எனக்கு அவுட்லைன் போகிறதுக்கே 5 மணி நேரம் ஆச்சு. சரி கொஞ்சம் கலரிங் தான் பண்ணிட்டு இருந்தால் அப்புறம் சொதப்பிடுச்சு. எனக்கு பண்ணுறதுக்கே இஷ்டமே இது. இப்போ 1 மாதமாக இது சும்மாவே இருக்குது. பண்ணலாங்கிற எண்ணம் வரும்போது மறுபடியும் பண்ணுவேன். நான் பண்ணலாமா வேணாமான்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.